என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. பைத்தியக்காரனானி, நெதன்யாகுவை திட்டி தீர்த்த ட்ரம்ப். இஸ்ரேல் செய்த வேளையால் ஈரான் எடுத்த விபரீத முடிவு. அன்றாட வாழ்க்கையில போர் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டதுமே இந்த சண்டை இன்னுமா முடியல அப்படின்னு நாம ரொம்ப எளிதா கடந்து போயிடுறோம். ஆனா போர் நடக்கக்கூடிய நாடுகள்ல ஒவ்வொரு நிமிஷமுமே வாழ்வா சாவான்ற போராட்டத்துல மக்கள் பதட்டத்துல இருக்கிறாங்க. போர் அப்படின்னாலே அதுல அதிகமா பாதிக்கப்படுறது அப்பாவி மக்கள் தான். மத்திய கிழக்கு பகுதியில போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட பிறகும் லெபனான் மேல இஸ்ரேல் நடத்தி வரக்கூடிய தொடர் அதிரடி வான்வழி தாக்குதல்கள் இப்போ எல்லையை கடந்து லெபனானுடைய தலைநகர் பெய்ரூட் வரைக்கும் போயிருக்கு. இது ஈரானுக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது மட்டும் இல்லாம அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகளுடைய தலைவர்களுக்கு இடையில முரண்பாடு ஏற்பட்டு நட்பு முறியக்கூடிய அளவுக்கு போயிருக்கு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை தொலைபேசியில கடுமையா திட்டிருக்கிறாரு. நீ என்ன செய்யற அப்படின்னு கோபத்தோடு கேட்ட ட்ரம்ப் நெதன்யாகுவை பைத்தியக்காரனானி அப்படின்னு அழைத்ததா வெளியான செய்திகள் சர்வதேச அளவுல மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. நெதன்யாகு மேல ட்ரம்புக்கு ஏன் இவ்வளவு கோபம் அப்படிங்கறத பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். லெபனான் மீதான இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் காரணமா ஈரான் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளை முழுமையா நிறுத்த போறதா எச்சரிக்கை விடுத்திருக்கு. இந்த நிலையில ட்ரம்ப் நெதன்யாகுவை போன்ல கூப்பிட்டு பேசி இருக்கிறாரு. இந்த உரையாடல்ல ட்ரம்ப் ரொம்ப கோபத்தோட இருந்ததாகவும் இஸ்ரேலுடைய அதிகப்படியான ராணுவ நடவடிக்கை உலக அளவுல இஸ்ரேலுக்கு எதிரான கோபத்தை அதிகரிக்கிறதா ட்ரம்ப் குற்றம் சாட்டினார். நான் உன்னை காப்பாத்துறேன், நீ பைத்தியக்காரத்தனமா செயல்படுற அப்படின்னு ட்ரம்ப் சொன்னதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. அமெரிக்கா தொடர்ந்து பதற்றத்தை தணிக்கக்கூடிய முயற்சியில ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுக்கு இடையில கடுமையான வாக்குவாதம் நிறைந்த தொலைபேசி உரையாடல் நடந்திருக்கு. அந்த உரையாடல் போது லெபனான்ல இஸ்ரேல் மேற்கொண்ட சமீபத்திய ராணுவ நடவடிக்கைகள் தொடர்ந்து நீடிச்சா சர்வதேச அரங்குல இஸ்ரேல் தனிமைப்படுத்தப்படும் அப்படின்னு ட்ரம்ப் எச்சரித்ததா தகவல்கள் தெரிவிக்குது. நீ முற்றிலும் பைத்தியக்காரத்தனமா நடந்துட்டு இருக்கிற, நான் இல்லனா நீ சிறையில தான் இருந்திருப்ப, நான் தான் உன்னை காப்பாற்றிட்டு இருக்கிறேன், அப்போ அனைவருமே உன்னை கொன்று இப்ப எல்லாருமே உன்னை வெறுக்க தொடங்கி இருக்கிறாங்க, இந்த சம்பவங்களால இஸ்ரேலையும் அனைவரும் வெறுக்கிறாங்க அப்படின்னு கடுமையா பேசினதா ஊடகங்கள் குறிப்பிட்டிருக்கு. உரையாடல்ல ஒரு கட்டத்துல நெதன்யாகுவை நோக்கி ட்ரம்ப் நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சத்தமா கேட்டதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. இந்த போன் காலை தொடர்ந்து லெபனான்ல இருந்து இஸ்ரேல் நோக்கி 2 ஏவுகணைகள் ஏவப்பட்டுச்சு. இஸ்ரேல் படை அதை வெற்றிகரமா வான்லையே தடுத்து அழிச்சிருக்குது. இந்த ஏவுகணை மூலம் வடக்கு இஸ்ரேல் பகுதிகளில் அவசர எச்சரிக்கை ஒலிகள் முழங்குச்சு. இருந்தாலும் எந்த உயிரிழப்போ இல்ல பெரிய சேதமோ ஏற்படல. இந்த சம்பவம் இஸ்ரேல் லெபனான் எல்லையில அமைதி முயற்சிகளுக்கு புதிய சவாலை ஏற்படுத்தி இருக்கு. நெதன்யாகு தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல இஸ்புல்லா எங்கள் நகரங்களையும் மக்களையும் தாக்குவதை நிறுத்திட்டா பெய்ரூட்ல இருக்கக்கூடிய பயங்கரவாத இலக்குகளை தாக்குவோம், எங்களுடைய இந்த நிலை மாறாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தெற்கு லெபனான்ல தொடர்ந்து தாக்குதல் நடத்த இஸ்ரேல் திட்டமிட்டு இருக்கிறதாகவும் அவர் சொன்னார். ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் கலிபாப் ஈரான் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளை நிறுத்தி இருக்கிறதா சொன்னார். இஸ்ரேல் லெபனான்ல தன்னுடைய போர் குற்றங்களை நிறுத்தல அப்படின்னா ஈரான் பேச்சுவார்த்தை மட்டும் கிடையாது, இஸ்ரேலுக்கு எதிராக உறுதியா நிற்கும் அப்படின்னு அவர் எச்சரிக்கை விடுத்தார். இந்த மோதல் தொடர்ந்தா ஹார்முஸ் ஜலசந்தி உள்ளிட்ட முக்கிய எண்ணெய் போக்குவரத்து வழிகள் பாதிக்கப்படலாம். இது உலக அளவுல எண்ணெய் விலை உயர்வுக்கு வழிவகுக்கும்.
ட்ரம்ப் நெதன்யாகுவை கடுமையா எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய நிலையில அடுத்த சில நாட்கள்ல இந்த பிரச்சனை எப்படி தீர்க்கப்படும் அப்படிங்கிறது அடுத்த முக்கியமான கேள்வியா இப்போ மாறி இருக்கு. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி. என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.